அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மிகைப்பட சொல்லேல். எதைப் பற்றியும் அளவுக்கு அதிகமாக பேசாதே. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். பொன்மணிக்குடி என்னும் ஊரில் ரகுநாதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் ஒரு குறை, சிறிய விஷயம் கூட பெரிதாக பேசிவிடுவான். ஒரு நாள் ஊரில் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வரப்போகிறது என்ற செய்தி பரவியது. ரகுநாதன் கேட்டது ஒரு சிறு செய்தி மட்டுமே. ஆனால் அவன் இந்த செய்தியை பலரிடமும் பெரிதுபடுத்தி சொன்னான். ரகுநாதன் சொன்னதை நம்பி பலர் அதிக நம்பிக்கை வைத்தனர். வேலை கிடைக்காததால் அவர்கள் பெரிதும் ஏமாற்றமடைந்தனர். இதைக் கண்ட ஒரு மூத்தவர் ரகுநாதனை அழைத்து சொன்னார், மகனே, அறிந்ததை சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் சாதாரண விஷயத்தை பெரிதுபடுத்தி சொல்வதே பல பிரச்சனைகளுக்கு காரணம். அமைதியும் அளவுமே மொழிக்கு அழகு. அந்த நாளிலிருந்து ரகுநாதன் பேசுவதற்கு முன் யோசிக்கத் தொடங்கினான். தேவையான அளவுக்கு மட்டும் பேசும் பழக்கத்தை பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம். எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக பேசாதே. அதிகமான பேச்சு தவறான புரிதலை உருவாக்கும். அளவோடு பேசுபவனின் வார்த்தைகளுக்கே மதிப்பு உண்டு. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.